சாந்தி. வரத்தை வழங்கும் பாபாவின் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் அஷரீரி பவ, நிராகாரி பவ, நிர்அகங்காரி பவ மற்றும் நிர்விகாரி பவ என்னும் வரதானங்கள் கிடைத்துள்ளன. இப்பொழுது இந்த வரதானங்களை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அதாவது சுயம் தன்னை ஞானத்தின் மூர்த்தி, நினைவின் மூர்த்தி மற்றும் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக்குங்கள். எதிரில் வரும் எவருக்கும் நெற்றியில் இருக்கும் மணியே தென்படட்டும், கண்களின் மூலம் ஜுவாலை தென்படட்டும், மேலும் வாயின் மூலம் வரதானங்களின் பேச்சுகளே வெளிவருவது தெரியட்டும். இப்பொழுதே இந்த விதியின் மூலம் ஈஸ்வரிய சேவையை நிறைவு செய்யுங்கள். அதாவது சுயம் தன்னை பாபாவிற்கு சமமாக ஆக்குங்கள். தன்னுடைய உண்மையான சொரூபம் மற்றும் வரதானி சொரூபத்தை சதா ஸ்மிருதியில் வையுங்கள். அதாவது எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். அப்பவித்திரத்தா மற்றும் மறதியின் பெயர் ரூபம் சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. இப்பொழுது தனது நிராகாரமான வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆக எங்கு நாம் செல்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல வேஷம் தரிக்க வேண்டி உள்ளது. அவ்வாறே முயற்சியும் செய்ய வேண்டி உள்ளது. ஆக எப்பொழுது நிராகார உலகத்திற்கு போக வேண்டும் என்ற நினைவு இருக்குமோ அப்பொழுது தானாகவே சர்வ சம்பந்தங்கள், இயற்கையின் அனைத்து ஈர்ப்புகள் ஆகியவற்றிலிருந்து உப்பராம் ஸ்திதி, அதாவது சாட்சி நிலைக்கு வந்து விடுவீர்கள். சாட்சியாக இருப்பதால் எளிதில் பாபாவின் துணையிலும் மற்றும் பாபாவிற்கு சமமாகவும் ஆகிவிடுவீர்கள். எனவே உங்களது கடைசி நிலை என்பது அனைத்து கர்ம பந்தனங்களில் இருந்து விடுதலையடைந்து கர்மாதீத், நிராகாரி, நிர்விகாரி நிலையை அடைவதாகும். இப்பொழுது இது போன்ற நிலையை ஒற்றுமையாக அனைவருமே ஏற்படுத்துங்கள். அப்பொழுதுதான் விநாசத்தின் காட்சியுடன் கூடவே புது உலகத்தின் காட்சியும் தெளிவாக தென்படும். நல்லது. ஓம் சாந்தி.